திருமூலரின் திருவடிகளை வணங்கி இன்றைய வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம 2ஆம் தந்திரத்துல அடுத்த தலைப்பு வந்திருக்கோம். மூவகை சீவ வர்க்கம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? கரு உற்பத்தி, ஒரு ஆன்மா எப்படி உருவாகி எப்படி இந்த உலகத்துக்கு வருது அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கிறது மூவகை சீவ வர்க்கம். எல்லா ஆன்மாக்களும் ஒரே மாதிரியான ஆன்மாக்கள் கிடையாது. அதனுடைய வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு உடல் தரப்படுது அப்படின்னு பார்த்தோம். இப்ப அந்த உடல் தரப்பட்டதை வச்சு அந்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் அதுக்குள்ள சில பிரிவுகளா பிரிக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு ஸ்கூல்ல போய் நம்ம பிள்ளைங்களை சேர்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க வேற ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஓரளவு அந்த நாலேஜ் இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல டைரக்டா அவங்கள செகண்ட் இயர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். இந்த மாதிரி அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஆன்மாக்களையும் பிரிச்சிடுறாங்க. இது யார் பிரிக்கிறாங்க அப்படின்னா, இறைவனே அந்தந்த பக்குவத்துக்கு பிரிச்சிடுறாங்க. நம்ம சைவ சித்தாந்திகள் அதற்கு பெயர் வச்சிருக்காங்க. ஆன்மாக்களை இறைவன் எப்படி பிரித்து எப்படி பிறக்க வைக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு சைவ சித்தாந்திகள் அதற்கு ஒரு பெயர் வச்சு கொடுக்குறாங்க. அதுதான் மூவகை சீவ வர்க்கம். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அனைத்தையுமே 3 வர்க்கத்துல பிரிக்கிறாங்க. 3 வகையான மக்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாக்களை பிரிக்கிறாங்க. எதனுடைய அடிப்படையில பிரிக்கிறாங்க? நம்ம இந்த இந்த பிறப்பு எடுப்பதற்கு காரணமே பதி, பசு, பாசம். பதி இறைவன் ஒருவன் இருக்கிறான். பசுக்களாகிய நாம் பல இருக்கிறோம். நம்ம அந்த பாச மலத்திலிருந்து விடுபட்டு பதிக்கு போகணும். அப்ப அந்த பாச மலம் நமக்குள்ள எந்த அளவு கலந்திருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் அந்த ஆன்மாக்களை 3 வகை ஆன்மாக்களா பிரிக்கிறாங்க. பாச மலம் அப்படிங்கிறது என்னது? அதுல ஆணவம், கன்மம், மாயை அப்படின்ற 3 நிலைகளா அந்த மலம் இருக்கு. ஆணவம் அப்படிங்கிறது எதுனாலுமே நான் தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. இது நம்மள அறியாமலே நமக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம கூடயே வரும். யாரை பார்த்தாலும் நான் தான் பிரியா, நான் இது செய்றேன் அது செய்றேன்னு அந்த நான்கிறது ஆரம்பத்துல இருந்தே நம்ம கூட வந்துரும். அத எது ஆரம்பத்துல இருந்து வருதோ அத விட்டு விலகி வர்றதுதான் கஷ்டம். இந்த ஆணவம் முதையே வந்துருது. இரண்டாவதா நமக்குள்ள என்ன வருதுன்னா செயல்கள் வருது. அதுதான் கன்மம். சின்ன சின்ன செயல்களா நாம பிறந்ததுல இருந்தே ஏதாவது ஒரு செயல், சாப்பிடுறது ஒரு செயல், மலம் கழிக்கிறது ஒரு செயல். நம்ம இந்த மாயை 3ஆவதா வரக்கூடியது. அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா செயல்களும் செய்துடுறோம். அது கன்மம். கன்மத்துக்கு அப்புறம் வர்றதுதான் மாயை. மாயை அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற எல்லாமே, இந்த ஆன்மாவை தவிர இந்த உடல் எல்லாமே மாயை. இந்த மாயையில தான் நாம கலந்து இருக்கோம். இது 3ஆவது மலம். இந்த 3 மலங்களும் ஒவ்வொரு ஆன்மாக்கும் என்னென்ன அளவு இருக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த ஆன்மாக்களை 3 வகை சீவ வர்க்கமா பிரிக்கிறாங்க. அதுல இருக்கிறது விஞ்ஞான கலர். அந்த பேரு தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சைவ சித்தாந்தத்துல உள்ள வார்த்தை விஞ்ஞான கலர். விஞ்ஞானம் அப்படின்னா அது ஒரு விசேஷமான ஞானம். விஞ்ஞானின்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஞானிகள் வேற, விஞ்ஞானிகள் வேற, அறிவாளிகள் வேற. அறிவாளிகள் அப்படின்னா அவங்க ஒரு பார்த்து கேட்டு உணர்ந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு மட்டும் இருக்கும். ஞானம் அப்படிங்கிறது இந்த ஐம்புலனையும் தாண்டி அவங்களுடைய சிந்தைக்குள் வருவது ஞானம். அந்த ஞானத்திலே கொஞ்சம் அதிகமா விசேஷமா இருக்கக்கூடியது விஞ்ஞானம். அந்த விஞ்ஞான கலர் அப்படிங்கிறது ஒரு மேலான நிலை. இந்த விஞ்ஞான கலர் உள்ள அந்த சீவ வர்க்கத்துக்கு என்ன என்ன மலம் இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஆணவம் அப்படிங்கிற அந்த ஒரு மலம் தான் இருக்கும். ஆணவ மலம் மட்டும் உள்ளவங்களை விஞ்ஞான கலர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இரண்டாவதா ஆணவமும் இருக்கு, கன்மமும் இருக்கு அப்படின்னா அவங்கள பிரளயா கலர் அப்படின்னு பிரிக்கிறாங்க.
பிரளயம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே படிச்சோம். இந்த உலகம் வந்து திடீர்னு ஃபுல்லா அழிஞ்சிரும். ஒண்ணு நீர்ல மூழ்கிரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு நிலநடுக்கம் வந்து எல்லாமே உள்ள போய் அனைத்துமே அழிந்துரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் வந்து பிரளயம். அந்த காலகட்டத்துல சில ஆன்மாக்கள் எப்படி இப்ப நம்மளே என்ன பண்ண போறோம்? எப்படி இருப்போம்னா, இந்த இந்த வீடு வந்து இடிய போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சுன்னா, நம்மள்ல சிலர் வந்து அப்படியே உட்கார்ந்து இனி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப, அந்த இறைவன நம்பி, கடவுளே நீ காப்பாத்திரு அப்படிங்கிற மாதிரி இருப்போம். ஒரு சிலர். ஒரு சிலர் வந்து எப்டினாலும் நம்ம இறந்துற தான போவோம். அ அதுக்குள்ள நம்ம எப்படியாவது குதிச்சு இது பண்ணலாம், அது பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. இப்ப இந்த உலகம் அழியப்போது அப்படின்னு தோணும்போது, சிலர் நம்ம அதுக்குள்ள ஏதாவது பயிற்சி பண்ணி இறைவன அடைய மாட்டோமா அப்படின்னு உணர்வோட சிலர் இருப்பாங்க. சிலர் வந்து எப்படினாலும் அழிஞ்சு தான போகப்போது. அதுக்குள்ள நம்ம சேர்த்து வச்ச காச நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நல்லா சாப்பிடுவோம். நல்லா எல்லாத்தையும் அனுபவிப்போம் அப்படின்னு சிலருக்கு வரும். இந்த பிரளய காலத்துல யார் எல்லாம் வந்து அந்த இறை நம்பிக்கையோட போறோமோ, அவங்களுக்கு வந்து அந்த மாயை மலம் வந்து வேகமாவே நீங்கிரும். அவங்க அடுத்த நிலை. அந்த ஆணவமும், கன்மமும் மட்டும் உள்ள அந்த மலங்கள் இருக்கக்கூடிய அந்த வர்க்கமா கருதப்படுறாங்க. அவங்க பிரளயா கலர். 3வதா உள்ளதுதான் நம்மள மாதிரி உள்ள ஜீவன்கள். இந்த மாயைக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு, இதுலயே உணர்ந்து, இதுக்குள்ளேயே இருக்கிறவங்க. அவங்களுக்கு பெயர் வந்து சகலர். ஆணவம், கன்மம், மாயை. இந்த 3மே இருக்கக்கூடிய மலங்கள் உள்ளவங்க வந்து சகலர். நமக்கு வந்து இப்ப இந்த திருமந்திரம் படிக்கும்போது நிலையாமை பத்தி படிச்சோம். பொருள் நிலையாமை, உயிர் நிலையாமை, இளமை நிலையாமை இது எல்லாமே படிச்சோம். நமக்கு தெரிஞ்சுக்கிச்சு. இது எல்லாமே நிலைக்காது. நிலையான செல்வம் அப்படிங்கிறது இறைவன் மட்டும் தான். அவர போய் தான் அடையணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. அ அறிந்துட்டோம். ஆனா, நம்ம அத வந்து உணரவே இல்ல. இந்த 1 மணி நேரம் கிளாஸ் முடிந்த உடனே, திரும்ப நம்ம பழைய மாதிரி நம்ம என்ன செய்யணுமோ அதத்தான் செய்றோம். பொருள் தேடுறோம். பிள்ளைங்களுக்காக என்ன செய்யன்னு பார்க்குறோம். அப்ப நம்ம வந்து உணரல. தெரிஞ்சு மட்டும் தான் வச்சிருக்கோம். அப்ப உணரக்கூடிய ஒரு நிலை நமக்குள்ள எப்ப வருதோ, அப்பதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாயா மலம் வந்து நீங்கி, நமக்குள்ளேயும் ஆணவம், கன்மம் அப்படிங்கிற 2 மட்டும் இருக்கும். அப்பதான் நாம வந்து சகலர்ல இருந்து பிரளயா கலரா மாறுவோம். அதுவரைக்கும் நாமளும் வந்து சகலர்ல தான் இருப்போம். இப்படிதான் இந்த 3 மலங்கள வச்சு 3ஆ பிரிக்கிறாங்க. விஞ்ஞான கலர் அப்படின்னா ஆணவம் மட்டும் உள்ளவங்க. பிரளயா கலர் அப்படின்னா ஆணவமும், கன்மமும் உள்ளவங்க. சகலர் அப்படிங்கிறது ஆணவம், கன்மம், மாயை 3மே உள்ளவங்க. இப்ப 3மே இல்லாதவங்க இருப்பாங்களா? ஆணவம், மலம் இல்லாதவங்க இருப்பாங்களா? அப்படின்னா, அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா, நம்ம கடைசியா இறைவனுடைய திருவடிய போய் அடையும் போதும், நமக்குள்ள என்ன இருக்கும்னா, நான் இறைவன அடைந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கும். ஆணவம் வந்து இருக்கும். ஆனா, அந்த ஆணவத்தினால பிரயோஜனம் இல்ல. அதுக்கு உதாரணம் என்ன சொல்வாங்க சைவ சித்தாந்தத்துலன்னா, பெருங்காய டப்பாவ வந்து சொல்வாங்க. இப்போ ஒரு டப்பால பெருங்காயம் இருக்குன்னா, நம்ம லேடீஸ் என்ன பண்ணுவோம்னா, அ அத கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். வாங்க மறந்துருவோம். அன்னைக்கு போடுற அன்னைக்கு பார்த்தோம்னா, பெருங்காய டப்பா காலியா இருக்கும். ஆனா என்ன பண்ணுவோம், சும்மா அதுக்குள்ள தண்ணீய ஊத்தி, அந்த பாட்டில வந்து நல்லா ஷேக் பண்ணி, அப்படி ஊத்துவோம் சில நேரம். அ ஏன்னா, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அப்புறம் அத எதுக்கு யூஸ் பண்றோம்? இல்ல, ஆனா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நாம ஃபீல் பண்றோம் இல்லையா? அது இல்லேன்னாலும், அதுல இருக்கக்கூடிய வாசம் வந்து இருக்கும். அது வந்து அந்த சாம்பார்ல போய் கலக்கும். அந்த ஸ்மெல் வரும் அப்படின்னு நாம அத வந்து செய்திருப்போம். அததான் வந்து உதாரணமா சொல்வாங்க. ஆணவம் அப்படிங்கிறது முற்றிலுமா நம்மகிட்ட நீங்குனாலும், அந்த ஆணவத்தினுடைய வாசனை வந்து நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து போகாது. ஆணவ மலம் இல்லாத ஆன்மாக்கள் கிடையவே கிடையாது. ஆனா, அந்த ஆணவ மலம் இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு நிலையில தான் வந்து விஞ்ஞான கலர் வந்து இருப்பாங்க. இதுதான் அந்த ஆணவ மலம். அ அதுக்கு இன்னொன்னு எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, அந்த சிவபெருமான் ஆடும்போது கீழ வந்து முயலவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும். ஒரு அரக்கன் மாதிரி. அவன வந்து மிதிச்சு அவரு ஆடுற மாதிரி இருக்கும். அந்த முயலவன் வந்து இறந்த மாதிரியும் இருக்கும். ஆனா, அது தலைய தூக்குன மாதிரியும் இருக்கும்.
அதுதான் வந்து நம்மளுடைய ஆணவம். ஆணவம் வந்து முற்றிலுமா அழிந்தாலும் அது வந்து அழியப்படாது. ஆனா இறைவனுடைய அந்த காலடியில அந்த ஆணவத்த நாம போய் சரண்டர் பண்ண மாதிரியான ஒரு நிலைதான் விஞ்ஞான கலர். இப்ப இந்த ஆணவம் வந்து 3லயுமே இருக்கு. விஞ்ஞான கலருக்கும் ஆணவம் உண்டு, பிரளயா கலருக்கும் ஆணவம் உண்டு, சகலருக்கும் ஆணவம் உண்டு. ஆனா என்ன வித்தியாசம் இந்த 3 ஆணவத்துக்கும் அப்படின்னா, சகலருக்கு இருக்கக்கூடிய ஆணவம் வந்து ஒரு இரும்பு கேட் மாதிரி. அந்த ஆணவத்த நாம வந்து அழிச்சிட்டு கடந்து போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இரும்பு கேட்ட வச்சு பூட்டியிருந்தாங்கன்னா, அதை எப்படி நாம தட்டி திறந்து போக முடியும்? அந்த அளவுக்கு கடினமா இருக்கும் சகலருக்கு இருக்கக்கூடிய ஆணவம். நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம் தான். என்ன ஆனாலும் கடைசி வரை நான் இதை படிச்சேன், நான் இதை செஞ்சேன், என் பிள்ளைங்க எனக்கு இது தெரியும், அது தெரியும்னு நம்மளோட ஆணவம் வந்து நம்மளையும் ஆணவத்தையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு இரும்பால செய்யப்பட்ட ஒரு கேட் மாதிரி நம்ம அந்த நான் அப்படிங்கிற ஆணவத்தை வச்சிருக்கோம். அதே இது அந்த பிரளயா கலருக்கு ஆணவம் எப்படி இருக்கும்னா ஒரு செங்கலால கட்டப்பட்ட ஒரு சுவர் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கடினம் தான். ஆனா நம்ம முயற்சி பண்ணி அதை இடிச்சோம்னா அந்த சுவரை வந்து இடிச்சிட்டு நம்ம போயிடலாம். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆணவம் வந்து கொஞ்சம் அவங்க பயிற்சி பண்ணாங்கன்னா அந்த ஆணவத்தை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியும். இந்த விஞ்ஞான கலருக்கு இருக்கக்கூடிய ஆணவம் வந்து எப்பேற்பட்ட ஆணவம்னா ஒரு திரை மாதிரி. கோயில்ல எப்படி திரை போட்டு அந்த சாமியை மறைச்சிருப்பாங்க. அப்புறம் அப்படியே அந்த திரையை விலக்குன உடனே சாமி தெரிகிற மாதிரி தான் அவங்களுடைய ஆணவம் வந்து ஒரு மெல்லிய திரை மாதிரி இருக்கும். அவங்க எப்ப வேணாலும் அதை விலக்கிட்டு இறைவன்கிட்ட போய் அடையக்கூடிய பக்குவம் வந்து அவங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து அந்த மூவகை சீவ வர்க்கம். இது எதுக்காக இப்ப சொல்லியிருக்காங்க? இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மாக்கு எப்படியெல்லாம் உயிரும் உடலும் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது பிறக்கும் போது அது எந்த வகையான ஆன்மாவா பிறக்குது அப்படிங்கிறது இந்த 3 வகைக்குள்ளதான் அடங்கும் அப்படிங்கிறத சொல்லிதான் இப்ப இந்த இந்த தலைப்பை வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு பாடலா பார்க்கலாம். 492வது பாடல். சித்தி சிவன் விளையாட்டால் உயிராக்கி ஒத்த இருமாய கூட்ட திடையூட்டி சுத்தமதாகுந் துரியம் புரிவித்து சித்தம் புகுந்து சிவமயமாக்குமே. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி இந்த 3 வகையான மக்கள் பார்த்தோம். விஞ்ஞான கலர், பிரளயர், சகலர். இவங்க 3 பேருக்கும் உடல் அளவுல என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய உயிர் வந்து நம்ம உடல்ல 5 அவத்தைக்கு உட்படும். 5 அவத்தைனா 5 நிலைகள், 5 சக்கரங்கள்ல அது அப்படியே இறங்கிட்டும் மேலைக்குமா போயிட்டு வரும் அப்படின்னு பார்த்தோம். முதல் இருப்பது நனவு நிலை. நம்மளுடைய ஆன்மா ஆஜ்னா சக்கரத்துல இருக்கும்போது அதைத்தான் சாக்கிரதை அப்படின்னு சொல்லியிருப்போம். சாக்கிரம் அப்படின்னு சமஸ்கிருத வார்த்தை. அந்த இடத்துல உயிர் இருக்கும்போது நம்மளை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் நம்ம கவனம் இருக்கும், அப்படியே அலர்ட்டா இருப்போம். இரண்டாவது அந்த உயிர் ஆற்றல் இறங்கி விஷுதி சக்கரம் தொண்டைக்கு வரும்போது நம்ம பாதி தூக்கத்துக்கு போயிருவோம். அது வந்து சொப்பன நிலை. கனவு கண்டுகிட்டு இருப்போம். அப்படியே படுத்த உடனே தூங்கிட மாட்டோம். லைட்டா ஒரு கனவு வரும், அதுல ஓடுவோம், ஆடுவோம், இது எல்லாமே இருக்கும். அது வந்து சொப்பன நிலை. அடுத்து அது இன்னும் கொஞ்சம் உயிர் இறங்கி நம்மளுடைய அநாகத சக்கரத்துக்கு வரும்போது அதனுடைய பெயர் வந்து சுளுத்தி அப்படின்னு பார்த்தோம். அந்த இடத்துல வரும்போது நல்லா தூங்குறோம் அப்படிங்கிற உணர்வோட நாம நல்லா தூங்கிட்டு இருப்போம். கனவு வராது, ஆனா நல்லா தூங்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அந்த அநாகத சக்கரத்துல இருந்து இறங்கி மணிப்பூரக சக்கரம் வரும்போது அந்த உயிர் வர்றதுக்கான அதுக்கு பெயர் வந்து துரியம். அதுலதான் வந்து அந்த ஆன்மா நல்லா தூங்கும். நான் தூங்குறேங்கிற உணர்வு கூட இல்லாம நல்லா தூங்கும். அடுத்து துரியாதீதம் அப்படிங்கிறது மூலாதாரத்துக்கு போய் அந்த உயிர் வந்து அடங்கிவிடும். நம்ம தூங்குற அந்த உணர்வு கூட இல்லாம இருக்கிறது துரியாதீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த உயிர் வந்து இந்த மாதிரி 5 நிலைகள்ல இறங்கி வரும். அதுதான் வந்து அவத்தை அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா எப்பவுமே உயிர் வந்து ஆஜ்னா சக்கரத்திலே இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து நினைவு நிலை,
சித்தர்கள் ஞானிகளுக்கு இருக்கக்கூடியது. நமக்கு அப்படி இல்ல. நம்ம உடலை மறந்து அப்படியே தூங்குறோம், திரும்ப வர்றோம் அப்படிங்கிறது அது உயிருக்கான அவத்தை. அதைத்தான் 5 அவத்தைகள் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து சகலருக்கு நடக்கக்கூடியது. அந்த உயிர் வந்து அப்படியே ஆற்றல் கீழே இறங்கி இறங்கி போகும். அப்புறம் திரும்ப மேலே ஏறி வரும். இப்ப மற்றவங்களுக்கு அந்த பிரளயா கலர் விஞ்ஞான கலருக்கு எப்படி இருக்கும்னா, அந்த உயிர் ஆற்றல் இப்படி கீழே இறங்காது. அதுக்கு பதிலா ஆஜ்னால இருந்து அடுத்து மேல சகசிராரம், அப்புறம் அதுக்கு மேல பிரம்மரந்திரம், துவாரசாந்தம் அப்படின்னு எப்படி கீழே 5 நிலைகள் இறங்குதோ அதே மாதிரி அவங்களுக்கு மேல் நோக்கி போகும். அப்ப மேலையும் இதே மாதிரி ஒரு துரியம் இருக்கும். நமக்கு இருக்கிற துரியம் சகலருக்கு இருக்கக்கூடிய துரியம். இதுக்கு உயிர் ஆற்றல் வரும். அதே மாதிரி விஞ்ஞான கலருக்கு மேல் நோக்கி போகும். அதுலயும் ஒரு துரியம் வந்து வரும். இப்ப பார்க்கலாம். சித்தி சிவன் விளையாட்டால் நம்ம போன கர்ப்பக்கிரியையில பார்த்தோம் இல்லையா? சிவனும் சக்தியும் நாதமும் விந்துவுமா சேர்ந்து அந்த விந்துவுக்கு வந்து ஒரு உயிர் ஆற்றலை கொடுத்து பிறக்க வைக்கிறாங்கன்னு. இது வந்து சிவன் சக்தி செய்யக்கூடிய விளையாட்டா திருமூலர் வந்து சொல்றாரு. அந்த சிவனும் சக்தியினுடைய விளையாட்டு தான் அது. அந்த விளையாட்டினால உயிராக்கினா அவங்க வந்து அந்த உயிரை ஒரு உடலுக்குள்ள கொடுத்து இந்த வேலையெல்லாம் அவங்க வந்து ஒரு விளையாட்டு போல செய்யறாங்க. ஒத்த இருமாய கூட்ட திரையூட்டி. அப்ப அந்த எந்த உயிருக்கு எந்த வகையான உடலை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவங்கதான் வந்து சேர்த்து அந்த எந்த மாயைக்குள்ள எந்த உயிர் பிறக்க வேணும், அதுக்கு என்ன உடல் தேவை, அது எல்லாத்தையும் ஊட்டி சுத்தம் தாகும் துரியம் புரிவித்து. சுத்ததாகும் அப்படின்னா நமக்கு வந்து துரியம் கீழே போகும்போது அது வந்து அசுத்தத்துல இருக்கு. ஏன்னா இது எல்லாமே மாயையான உடல். இந்த அசுத்தத்துக்குள்ளேயே நம்ம உள்ள இருக்கும்போது துரியம். அப்படி இல்லாம சுத்தமாகும் துரியம் அப்படின்னா மேல இதே மாதிரி நம்ம மேல போகக்கூடியது அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை வந்து துரிய நிலை. புரிவித்து சித்தம் புகுத்து சிவமாக்குமே. நம்ம வந்து நம்மளுடைய உயிர் ஆற்றல் இப்படியே கீழே அந்த அசுத்த மாயையில உள்ள துரியத்துக்கே போய் நம்மளுடைய வாழ்க்கைய வீணாக்கிடாம சுத்த மாயையில இருக்கக்கூடிய துரியத்துக்கு நம்மளுடைய உயிர் ஆற்றலை புகுத்தி அதுல செலுத்தும் போதுதான் நம்மளால அந்த சிவத்தை வந்து உணர முடியும். அப்படி இல்லாம இந்த இந்த மாயை உலகத்துல இருந்துகிட்டு நம்மளும் சாப்பிட இந்த 5 அவத்தைக்குள்ள தூங்க இப்படியே இருந்தோம்னா இந்த அசுத்த மாயையில இருக்கக்கூடிய துரியத்துல மட்டுமே தான் நாம இருப்போம். எப்ப நாம வந்து சுத்த மாயையில உள்ள துரியத்துக்கு போறோமோ அப்பதான் அந்த சிவனை வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 493வது பாடல். விஞ்ஞானர் நால்வரும் மெய்ப்பிரளயாகலர் தஞ்ஞானர் மூவரும் தாங்கு சகலத்தின் அஞ்ஞானர் மூவரும் ஆகும் பதின்மராம் விஞ்ஞானர் ஆதியர் வேற்றுமைதானே. இப்ப நம்ம மொத்தம் வந்து 3 விதமான சீவ வர்க்கம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த 3க்குள்ளயும் சில சப்டிவிஷன் இருக்கு. விஞ்ஞான கலருக்குள்ள 4 விதமான விஞ்ஞான கலர் மக்கள் இருக்காங்க. பிரளயா கலருக்குள்ள 3 விதமான பிரளயா கலர் மக்கள் இருக்காங்க. சகலருக்குள்ள 3 விதமான மக்கள் இருக்காங்க. ஆக மொத்தம் 10 விதமான மக்கள் இருக்காங்க. 3ஆ பிரிச்சாங்க. ஆணவம் மட்டும் உள்ளது, ஆணவ கன்மம் உள்ளது, ஆணவ கன்மம் மாயை 3மே உள்ள மலங்கள் உள்ளதுன்னு. இப்ப அந்த ஆணவ மலம் மட்டும் இருக்கிறவங்களுக்குள்ளேயே 4 வகைப்படுறாங்க. ஆணவ கன்மம் 2ம் இருக்கிறவங்களுக்குள்ள 3 வகை, ஆணவம் கன்மம் மாயை 3ம் இருக்கிறவங்களுக்கு 3 வகை இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி பிரிக்கிறாங்க. மாயை அப்படிங்கிறத உணர்ந்து அது வேண்டான்னு விட்டவங்க ஒரு வகை, கன்மமும் வேண்டாம் அப்படின்னு விட்டவங்க ஒரு வகை, ஆணவத்தோடையே இருக்கிறவங்க தான் அந்த கன்மம் மாயை 2யும் விட்டவங்க. இப்ப அதுல விஞ்ஞானர் நால்வரும். விஞ்ஞானர்களுக்குள்ள
4 விதமான மக்கள் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பெயர் வைக்கிறாங்கன்னா, அதமர், மத்திமர், உத்தமர், சித்தர் அப்படின்னு சொல்லி 4 வகையா அந்த மக்கள வந்து பிரிக்கிறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அ அ விஞ்ஞான கலர்ல நம்ம என்ன பார்த்தோம்? அவங்களுக்கு வந்து ஆணவம் மட்டும் தான் உண்டு. அப்ப அவங்க எப்ப நெனைச்சாலும் அந்த இறைவன் கிட்ட போய் அடைஞ்சிற முடியும். அந்த ஆணவம் வந்து ஒரு மெல்லிய திரை போல தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த அதமர் அப்படிங்கிறவங்களுக்கு யாரு வந்து எக்ஸாம்பிள்னா, ரிஷிகள் அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவங்க வந்து எந்நேரமும் உட்கார்ந்து யாகம் வளர்த்துட்டு, பூஜை பண்ணிட்டு அப்படியே இருப்பாங்க. அ அவங்க அவங்களுக்கு உள்ளேயே இறைவன பார்த்துட்டு, ஒ அவங்களாவே சில யாகம் இதெல்லாம் முன்னாடி ஒரு அக்கினி குண்டம் வச்சுக்கிட்டு, அத பார்த்துக்கிட்டே அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து பூஜிக்கிற மாதிரி. அவங்க வந்து அதமர். எப்பனாலும் அப்படியே அந்த யாகத்தோட கலந்துருவாங்க. அவங்க விஞ்ஞான கலர்ல அதமர் அப்படிங்கிறவங்க. மத்திமர் அப்படிங்கிறவங்க, இந்த இறைவனுடைய ஞானம், மிகப்பெரிய ஞானம், சிவஞானம் வந்து ஒரு 8 விதமான ஞானங்களா வந்து பிரியுது. அது வந்து அடுத்த பாடல்ல சொல்வாரு. அந்த 8 வித ஞானத்தையும் உணர்ந்தவங்க வந்து மத்திமர். பார்க்குறவங்க யாகம் அது இதுன்னு வளர்த்து அடைவாங்க. இவங்க வந்து ஞானத்தினாலேயே அந்த இறைவன போய் அடைஞ்சிருவாங்க. இப்ப நம்மள்ல சிலர் இருப்போம் இல்லையா? ஏன் இந்த அவங்க கோயிலுக்கெல்லாம் பெருசா போமாட்டாங்க, பூஜை பண்ண மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. உட்கார்ந்த இடத்திலே ஏன் இந்த பிறப்பு வந்துச்சு? எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை வருது? நம்மள சுத்தி என்னென்ன இருக்கு? ஏன் இத்தன? அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஞானத்த தேடும்போது, அ அப்ப எல்லாமே பொய். நம்ம நமக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. நான்கிறது பெருசே கிடையாது அப்படின்னு ஈஸியா அவங்கள விட்டு அந்த ஆணவத்த வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி அந்த ஞானம் வழியில போய் அடையிறவங்களுக்கு பெயர் வந்து மத்திமர். 3வது வந்து உத்தமர். உத்தமர் அப்படிங்கிறவங்க, அவங்கள தான் நாம வந்து தேவர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம இந்த பூஜை பண்ணும்போதெல்லாம் இந்த சில ப பக்தி பாடல்ல போற்றி போற்றி அப்படின்னு வரும். காக்க காக்க அப்படின்னு சில வார்த்தைகள ரிப்பீட்டடா நாம சொல்லும்போதே நமக்குள்ள அந்த ஆணவம், கண்மை, மாயை இதெல்லாம் நீங்கிரும். அந்த மாதிரி சில அந்த இத சொல்லி அந்த நாமத்த சொல்லி போறது. அவங்களுக்கு பெயர் வந்து உத்தமர். மந்திரம் சொல்ற மாதிரி. அந்த மந்திரங்கள் சொல்லி அந்த ஆணவ நிலைய விலக்குறவங்க வந்து உத்தமர். 4வதா உள்ளவங்க பெயர் வந்து சித்தர். சித்தர் நமக்கு தெரியும் இல்லையா? சித்தர்கள் அப்படிங்கிறவங்க, அவங்க இந்த உடல கொண்டே உள்ள இருக்கிற இறைவன வந்து அடைவாங்க. நிறைய தவம் பண்ணி, யோக நிலை பண்ணி, இந்த உடல வச்சே உள்ள இருக்கிற இறைவன அடைவாங்க. அந்த ஆணவம், கன்மம், மாயைய நீக்குறவங்க. அவங்க வந்து சித்தர். இந்த மாதிரி விஞ்ஞான கலர்ல 4 விதமான மக்கள் வந்து இருக்காங்க. அந்த விஞ்ஞான கலர பத்தி சொல்றது தான் 493வது பாடல். விஞ்ஞானர் நால்வரும் மெய்ப்பிரளயகாலத் தஞ்ஞானர் மூவரும். மெய்ப்பிரளயகாலர் அப்படிங்கிறது அந்த பிரளயகாலர தான் சொல்றாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிறவங்க வந்து மூவர்களும். தாங்கு சகலத்தின் அஞ்ஞானர் மூவரும். சகலருக்கு இன்னொரு பெயர் தான் வந்து அஞ்ஞானர். அ பிரகலா பிரளயாகலருக்கு இன்னொரு பெயர் தான் தஞ்ஞானர். அ அவங்களா இன்னொரு பெயரும் வந்து குடுத்திருக்காங்க. அப்ப விஞ்ஞான கலருக்கு விஞ்ஞானர், பிரளயா கலருக்கு தஞ்ஞானர், சகலருக்கு அஞ்ஞானர். தாங்கு சகலர் அஞ்ஞானர் மூவரும். சகலர்லயும் 3 அஞ்ஞானர்கள் இருக்காங்க. ஆகும் 16 ஆக மொத்தம் 10 பேராம். விஞ்ஞானர் ஆதியர் வேற்றுமைதானே. அந்த இவங்க எல்லாருக்குள்ளயும் அந்த ஆணவம் கண்மைய பொறுத்து அந்த வேற்றுமை இருக்கு. மொத்தம் வந்து 10 பிரிவுகளா அவங்க இருக்காங்க. விஞ்ஞான கலருக்கு 4 பார்த்தோம். அதமர், மத்திமர், உத்தமர், சித்தர் பார்த்தோம். அது மாதிரி பிரளயா கலருக்கு இருக்கக்கூடிய 3 பேருக்கு பேர் என்னன்னா, அபக்குவர், பரமுத்தர், அபரமுத்தர். முத்தர் அப்படின்னா, முக்தி நிலை, அடுத்த நிலைக்கு உயர்ந்தவங்க. அவங்க தான் முத்தர். பரமுத்தர் அப்படின்னா, இப்ப நான் கீழ இருக்கேன்.
மேல இருக்கு அப்படிங்கிறத பரன் பரன் மேல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீட்ல கிச்சன்ல ஜாமான்லாம் மேல இருக்குன்னா பரன்ல இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப பரன் அப்படின்னா மேலன்னு அர்த்தம். அப்ப முக்தர் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு வர்றாங்க அப்படின்னா அதுக்கும் மேல இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப பரமுத்தர் ரொம்ப மேல இருக்காங்க. அப்பரமுத்தர் அப்படின்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா கீழ இருக்காங்க. அப்போ 3 நிலை எப்படி பிரிக்கிறாங்க? கீழ இருக்கிறது அப்பரமுத்தர், மேல இருக்கிறது பரமுத்தர், அபக்குவர் அப்படிங்கிறது அதற்கும் மேல இருக்கிறவங்க அபக்குவர். அப்ப 3 நிலைகளா வந்து பிரளயா கலர்ல பிரிக்கிறாங்க. அபக்குவர், பரமுத்தர், அபரமுத்தர். இப்ப இந்த சகர்லர்ல இருக்கிறவங்கள எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அவங்களதான் அஞ்ஞானர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்ஞானர்ல இருக்கிறவங்க முத்தர், சாதகர், சகலர் அப்படி பிரிச்சிருக்காங்க. முத்தர், சாதகர், சகலர். இந்த சகலர் தான் நாம எல்லாருமே. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வச்சுதான் நம்மள வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. முத்தர், சாதகர், சகலர். ஆக மொத்தம் நம்ம இப்ப பார்த்தது வந்து 10 வகையான சீவ வர்க்கங்கள் வந்து இருக்காங்க. விஞ்ஞானர் 4வரும், மெய் பிரளயாகலர், தஞ்ஞானர் 3வரும், தாங்கு சகலத்தின் அஞ்ஞானர் 3வரும் ஆகும் 11 விஞ்ஞானர் ஆதியர் வேற்றுமைதானே. இத படிக்கும் போதே புரிந்துருது. அவங்க வந்து 3 வகை அப்படி வந்து பிரிச்சு மொத்தம் 10 வகையா பிரிச்சிருக்காங்க. 494வது பாடல். விஞ்ஞானர் கேவலத்து ஆறாது விட்டவர், அஞ்ஞானர் அட்ட வித்தேசாரம் சாந்துலோர், எஞ்ஞானர் 7 கோடி மந்திர நாயகர், மெய்ஞானர் ஆணவம் விற்று நின்றாரே. இப்ப விஞ்ஞான கலர்ல 4 மக்கள் சொல்றாங்க இல்லையா? அந்த 4 பேரு தான் யார் யாரு அப்படின்னு சொல்றாரு. கேவலத்து அப்படின்னா நம்ம ஒரு ஒரு கஷ்டத்துல ஒரு சுமையில இருக்கிறத தான் வந்து அந்த கேவலமான நிலை அப்படின்னு நாம சொல்றோம். விஞ்ஞானர் கேவலத்து ஆறாது விட்டவர். அப்ப விஞ்ஞானர் எப்ப வந்து கேவலத்துடன் இருக்காங்க அப்படின்னா இந்த உடல்ல இருக்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு கேவல நிலை தான். ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது மாயை. மாயைக்குள்ள இருந்துகிட்டு அதை வச்சு கன்மம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து அது கேவல நிலை. அதனால அவங்க மாயையும் விட்டுருவாங்க, கன்மத்தையும் விட்டுருவாங்க. அந்த ஆணவத்தை வந்து விலகுறதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து இருப்பாங்க. அப்ப கேவல நிலை அப்படின்னு அவங்க எதை சொல்றாங்கன்னா இந்த உடலை விட்டு அந்த ஆணவம் கன்மம் மாயை விட்டு இருக்கிறது தான் விஞ்ஞானிகளோட அந்த கேவலத்து ஆறாது விட்டவர். அதை வந்து விடணும் அப்படின்னு இருப்பாங்க. அஞ்ஞானர் அட்ட வித்தேசாரம் சார்ந்துள்ளோர். அதுல இந்த அஞ்ஞானர் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அஞ்ஞானர் அட்ட அப்படின்னா அந்த ஆணவ மலத்தை வந்து ரொம்ப எளிமையா அந்த இறைவனை நினைச்ச உடனே அந்த ஆணவத்தை விட்டுட்டு அவருடன் கலந்துக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்கதான் ஆஹ் அந்த அஞ்ஞானர். அவங்களதான் நம்ம வந்து அதமர் அப்படின்னு பார்த்தோம். ரிஷிகள் மாதிரி யாகம் இந்த பூஜை பண்ணி இறைவனை எந்நேரமும் அவங்க நெருங்குற மாதிரி இருப்பாங்க. வித்தேசராம் சார்ந்துள்ளோர் எஞ்ஞானர். அந்த எஞ்ஞானர் அப்படிங்கிற வித்தேசாரம் அப்படிங்கிறது தான் அந்த 8 விதமான ஞானத்தை வந்து கொண்டவங்க. அட்ட வித்தேசரம்னா 8 வகையான ஞானத்தை கொண்டவர்கள். அவங்க எஞ்ஞானர். அவங்களதான் நாம வந்து மத்திமர் அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து 8 விதமான ஞானத்தை கொண்டவங்க. நம்ம கோயிலுக்கு போனா அந்த சிவனுடைய 8 விதமான பெயர்கள்ல பார்ப்போம். அனந்தேஸ்வரர், சுகேஸ்வரர், ஸ்வர்ணேஸ்வரர், சதாசிவேஸ்வரர், அம்ருதேஸ்வரர், திரியம்புகேஸ்வரர், ஈசானதேஸ்வரர், மகேஸ்வரர். இது 8மே இறைவனுடைய ஞான நிலைகளா அந்த சிவன் கோயில்ல சில சிலைகள் வந்து வச்சிருப்பாங்க. இந்த 8 விதமான ஞானத்தை கொண்டவர்கள் தான் அந்த மத்திமர். அவங்களுக்கான இன்னொரு பெயர் தான் எஞ்ஞானர். அனேந்தேஸ்வரர் அப்படின்னா முடிவில்லாத பேரறிவை உடைய ஞானம்.
அது அனந்தேஸ்வரர். சுகேஸ்வரர் அப்படின்னா நல்ல ஞானத்தை கொண்டு இருப்பவர். ஸ்வர்ணேஸ்வரர் அப்படின்னா ஸ்வர்ணம் அப்படின்னா தங்கத்தை குறிக்கும். அப்ப பொன்னான ஞானத்தை உடையவர். சதாசிவேஸ்வரர், சதானா எப்போதுமே அப்படின்னு அர்த்தம். அப்ப எப்போதும் ஞானம் உடையவர். அமிர்தேஸ்வரர், அமிர்தேஷ் அப்படின்னா அமிர்தத்தை குறிக்க கூடாது, அமிர்தம் போன்ற ஞானத்தை உடையவர். திரியம்புகேஸ்வரர், திரியம் அப்படிங்கிறது நம்ம திரிகண் அப்படின்னா அந்த மூன்றாவது கண். அந்த மூன்றாவது கண் வந்து 3 காலத்துக்குமான ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்ப திரியம்புகேஸ்வரர் அப்படிங்கிறது 3 கால ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஈசானதேஸ்வரர், ஈசானம் அப்படிங்கிறது எல்லா உலகத்துக்குமான தலைவனை தான் ஈசானம், ஈசன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தேஸ்வரர் அப்படின்னா எல்லா உலக ஞானத்தையும் உடைய ஞானம். மகேஸ்வரர், மகா அப்படின்னா மிக பெரிய அப்படின்னு அர்த்தம். இப்ப மகேஸ்வரர் அப்படிங்கிறது பெரிய ஞானத்தை கொண்டவர். அப்ப இந்த அட்ட வித்தேசாரம் அப்படிங்கிறது இந்த 8 விதமான ஞானத்தை சார்ந்து உள்ளவங்க. இந்த ஞானத்தை கொண்டவர்கள் வந்து எஞ்ஞானர், அந்த விஞ்ஞான கலர்லயே அஞ்ஞானர் அப்படிங்கிறவங்க எப்பனாலும் இறைவன்கிட்ட போய் அடையக்கூடிய பக்குவத்துல இருக்கிறவங்க. எஞ்ஞானர் அப்படிங்கிறவங்க இந்த 8 விதமான ஞானத்திலையும் இருக்கக்கூடியவர்கள். அடுத்து 7 கோடி மந்திர நாயகர், அந்த உத்தமர் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அவங்கதான் 7 கோடி மந்திர நாயகர். அந்த சில மந்திரங்கள் அவங்க வந்து சொல்வது மூலமாவே இறைவனை போய் அடையலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் வந்து அந்த மந்திரேஸ்வரர். என்ன மாதிரியான நாமம் அப்படின்னா, நமக அப்படின்னு சொல்றது, ஸ்வாக அப்படின்னு சொல்றது, ஸ்வாதா, பட், ஹம், இந்த மாதிரி சில 7 விதமான மந்திர சொற்கள் இருக்கு. அந்த மந்திர சொற்கள் மூலமா அவங்க வந்து அந்த ஆணவ நிலைய நீக்கி இறைவனை அடையக்கூடியவங்க. அது வந்து 7 கோடி மந்திர நாயகன். இதுக்கு முன்னாடியே அந்த கோடி அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பொருள் பார்த்தோம். கோடினா குரோர்ஸ் அப்படிங்கிற நம்பரை குறிக்கிறது கிடையாது. இப்ப தெருக்கோடியில நான் நிக்கிறேன் அப்படின்னா அது அது வந்து ஒரு விதமான ஒரு வகை அப்படின்னு சொல்லலாம். இந்த கோடி உடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றது, வேஷ்டியில ஒரு பார்டரை வந்து கோடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு வகை அப்படின்னு சொல்றதுதான் அந்த கோடி. அப்ப 7 கோடி மந்திர நாயகர் அப்படின்னா 7 விதமான மந்திரங்களை நாமமாக ஜெபிக்க கூடியவர்கள். அவங்க ஒரு வகை, அந்த விஞ்ஞான கலர்ல ஒரு வகை. மெய்ஞானகர் ஆணவம் மிற்று நின்றாரே, மெய்ஞானர் அப்படிங்கிறவங்க தான் மெய்னா இந்த உடலை மாற்றி ஞானத்தை அடையக்கூடியவர்கள், தவம் செய்யக்கூடியவர்கள், சித்தர்கள். இவங்க தான் அந்த 4வது வகை மெய்ஞானர். ஆணவம் விற்று நின்றாரே, இந்த 4 பேர், இந்த 4 வகையான மக்களாலதான் அந்த திரை போல இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை எந்நேரத்தினாலும் விட்டுட்டு இறைவன் கிட்ட அடையக்கூடிய அந்த ஞானிகள் இவங்கதான் அப்படின்னு சொல்லி அந்த விஞ்ஞான கலரை வந்து 4ஆ வகுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. திரும்ப பார்க்கலாம். விஞ்ஞானர் கேவலத்து ஆறாது விட்டவர். இந்த விஞ்ஞான கலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கேவலமான இந்த உடல் சொல்லப்படக்கூடிய அந்த கண்மத்தையையும் மாயையும் விட்டு விலகக்கூடியவர்கள். அஞ்ஞானர், அஞ்ஞானர் அப்படின்னா அவங்க வந்து ஆஹ் அந்த அதமர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இறைவனுடைய நினைப்பிலேயே இருந்து அந்த ஆணவத்தை விட்டு விலகக்கூடியவர்கள். அட்ட வித்தேசாரம் சார்ந்துள்ளோர், இவங்க மத்திமர், அந்த 8 வகையான ஞானத்தை கொண்டு இருக்கக்கூடியவர்கள். எஞ்ஞானர் 7 கோடி மந்திர நாயகர், எஞ்ஞானர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 7 விதமான மந்திர நாமங்களை ஜெபிக்கக்கூடியவர்கள். மெய்ஞானர் ஆணவம் விற்று நின்றாரே, மெய்ஞானர் அப்படிங்கிறவங்க இந்த உடலையே தவ முறையில் ஞானமாக மாற்றக்கூடியவர்கள். இவர்களால மட்டுமே அந்த ஆணவ மலத்தை விற்று இறைவனை அடைய முடியும். அடுத்து இன்னும் ஒரு பாடல் மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம்.
495வது பாடல். இப்ப எப்படி விஞ்ஞான கலர்ல இருக்கக்கூடிய அந்த 4 வகைய வந்து விவரித்து சொன்னாரோ, அதே மாதிரி பிரளயா கலர்ல இருக்கக்கூடிய அந்த 3 வகைய அடுத்த பாடல்ல வந்து சொல்லப் போறாரு. இரண்டாவதில் முத்தி எய்துவர் அத்தனை, இரண்டாவதுள்ளே இருமலப் பெத்தர், 2 ஆகும் 108 உருத்திரர் என்பர், முரண்சேர் சகலத்தர் மும்மலத்தாரே. இரண்டாவதில்னா ஃபர்ஸ்ட் நம்ம விஞ்ஞான கலர் பார்த்துட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது அவர் யாரு அப்படின்னா பிரளயா கலர். முத்தி எய்துவர் அத்தனை, அவங்க அந்த இரண்டாவது நிலையில இருக்கக்கூடியவங்களும் அந்த கண்மத்தை விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போய் அவங்களாலையும் அந்த முத்தியை வந்து எய்த முடியும், அடைய முடியும். இரண்டாவதுள்ளே இருமல பெத்தர், அந்த இரண்டாவது வகையினருக்குள்ளேயும் 2 விதமான மக்களா வந்து பிரிக்கிறாங்க. அதாவது அகலர் அப்படின்னு சொல்லி ஒருத்தராகவும், இன்னொருத்தவங்க வந்து இரும்புவர் அப்படின்னு சொல்லி 2ஆக வந்து இருக்காங்க. அகலர் அப்படின்னா அந்த அகன்று காணப்படுறவங்க தான். அந்த அகலருக்குள்ளதான் அடுத்து வந்து இரண்டா பிரிச்சு பரமுத்தர், அபரமுத்தர் அப்படின்னு சொல்லி ஆக மொத்தம் 3வராக வந்து பிரிக்கிறாங்க. இருமல அந்த 2 மலங்களை உடையவர்களாக இரண்டாவதுவர்களுக்குள்ளேயே ஆணவம் கண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மலங்களுடன் 2 ஆகும் 108 உருத்திரர் என்பர். இந்த 2 மலங்களும் இருக்கக்கூடியவங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இப்ப நம்ம இருக்கோம், நமக்குள்ள பிரம்மா விஷ்ணு இந்த கடவுள்கள்லாம் பார்த்தோம் 5 தொழில் செய்யறாங்கன்னு. இந்த 5 தொழில்கள் வந்து யார் செய்வாங்க அப்படின்னா நமக்குள்ள நம்ம சகலர், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரளயா கலர் தான் வந்து இதை செய்யறாங்க. அப்ப நம்மளுடைய நிலைக்குள்ள இந்த சகலர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இந்த பிரகிருதி மாயை, நம்ம இந்த 24 தத்துவங்கள் பார்த்தோம் இல்லையா, பஞ்சபூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அந்த கர்ணங்கள் 4, ஆன்மா 1, ஆக மொத்தம் அந்த 25 தத்துவங்களோட இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி மாயையில இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த பிரளயா கலர்ல வரக்கூடிய அவங்க. இதுல இவங்கள வந்து சொல்றதுக்கு செய்யற மாதிரி நமக்குள்ள 54 உருத்திரர்கள் வந்து இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அந்த அகலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அது ஒரு அடுத்த நிலையா அந்த அசுத்த மாயை, பிரகிருதி மாயையை தாண்டி நம்ம மேல போகும்போது அந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அப்படின்னு சொல்லி சில தத்துவங்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு 54 கடவுள்கள் மாதிரி இந்த இந்த ஆன்மாக்களே அங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 54 உருத்திரர்கள். ஆக மொத்தம் அந்த 108 உருத்திரர்கள் தான் வந்து இந்த பிரளயா கலர்ல இருக்காங்க. முரண் சேர் சகலத்தர் மும்மலத்தாரே. முரண் சேர்னா இந்த இரண்டாவது நிலையை தாண்டி அடுத்து இருக்கிறவங்க சகலர் இருக்காங்க. அவங்களுக்கு என்னவா மும்மலத்தாரே, அவங்களுக்குள்ள 3 மலங்களும் இருக்கு. அத பத்தி அடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தையோட முடிச்சிருக்காரு. இரண்டாவதில் முத்தி எய்துவர் அத்தனை, இரண்டாவது நிலையா இருக்கக்கூடிய அந்த பிரளயா கலர்ல முத்தி எய்துவதற்கு இரண்டாவதுள்ளே இருமல பெத்தர், அந்த இரண்டாவது ஜீவ வர்க்கத்துல 2 விதமான மலங்களை உடைய மக்கள் வந்து இருக்காங்க. 2 ஆகும் 108 உருத்திரர் என்பர். அதுல அந்த 5 தொழில் செய்யக்கூடியவங்க அபரமுக்தராகவும், 54 உருத்திரர் பதவியில இருக்கிறவங்க பரமுக்தராகவும், அதே 54 உருத்திரர்கள் அசுத்த மாயையில இருக்கிறவங்க அவங்க வந்து 54 உருத்திரர்கள் அப்படின்னு சொல்லி 3 விதமான மக்கள் இருக்காங்க பிரளயா கலர்ல. ஆக மொத்தம் அதுல வந்து 108 உருத்திரர்கள் வந்து இருக்காங்க.
இனி அடுத்து வரக்கூடிய பாடல்கள்ல இதே மாதிரி சகலர் அப்படிங்கிறவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி இந்த மாயை, ஆணவம், கன்மத்தை விலகி வர்றது அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல கொடுத்திருப்பாரு. இதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டதும் இல்ல. அது எப்படி கடவுள் பிரிக்கிறது, எப்படி இவங்க கனெக்ட் பண்ணி இப்படி பேர் வைக்கிறாங்க, சைவ சித்தாந்தத்துல எப்படி இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். போக போக நமக்கும் வந்து அடுத்து வரக்கூடிய பாடல்கள் படிக்கும்போது புரியும். இப்ப ஆன்மாக்கள்ல 3 வகை: விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர். விஞ்ஞான கலருக்கு ஆணவம் மட்டுமே உண்டு. பிரளயா கலருக்கு ஆணவம், கன்மம் இரண்டும் உண்டு. சகலருக்கு ஆணவம், கன்மம், மாயை இந்த 3மே உண்டு. இதத்தான் சொல்லியிருக்காரு. அடுத்து அந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வகைகள் உண்டு. விஞ்ஞான கலருக்கு மட்டும் 4 வகை, பிரளயா கலர், சகலர் இதுல வந்து 3 வகை. இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். 494வது பாடல்ல நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த விஞ்ஞானர் கேவலத்து ஆறது விட்டவர், அடுத்து அஞ்ஞானர் சொல்லி வருது இல்ல. ஆக்சுவலா நீங்க வந்து விஞ்ஞானர் கலர்ல இருக்கிற அந்த நாளோட அர்த்தம் தான் இதுல வருதுன்னு சொல்லியிருக்கீங்க அந்த பாடல்ல. அதுல வந்து அஞ்ஞானர்ங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர், அந்த சகலருக்கு தானே நம்ம அஞ்ஞானர்னு சொல்லி இன்னொரு பேரு நம்ம படிச்சிருக்கோம். ஆமா, அஞ்ஞானர். இந்த இடத்துல அஞ்ஞானர்ங்கிறது வந்து நீங்க ஆனா என்ன சொல்லிருக்கீங்க, எப்பவுமே இறைவனை அடையக்கூடியவர் தான் அஞ்ஞானர்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அப்புறம் இந்த இடத்துல அந்த இது சகலங்கிறத மீனிங் வருமா இல்ல எப்படி? இல்ல, இது விஞ்ஞான கலருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த 4 வகையை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதமர், மத்திமர், உத்தமர், சித்தர். இந்த 4 பேரை தான் அவங்க வந்து இந்த இடத்துல வரும்போது அஞ்ஞானர், மத்திர நாயகர், மந்திர நாயகர், மெய்ஞானர் 4 பேர்லக்கா. அஞ்ஞானர், எஞ்ஞானர், மந்திர நாயகர், மெய்ஞானர் 4 வகையா சொல்லியிருக்காங்க. அஞ்ஞானர் அப்படிங்கிறவங்க தான் அதமர், ரிஷிகள் மாதிரி எந்நேரத்திலையும் அந்த ஆணவத்தை விட்டுட்டு இறைவன் கிட்ட எளிமையா போய் அடையக்கூடியவங்க. ஓ, இந்த இடத்துல வந்து அஞ்ஞானர்ங்கிறது வந்து அதமர் குறிக்கும். அதமரை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே பிரியா. வேற ஒண்ணும் இல்ல பிரியா, ஓரளவுக்கு புரியுது. இன்னொரு தடவை ரீகால் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் இன்னும் புரிஞ்சுக்கலாம் பிரியா. அக்கா, அந்த துரியத்துக்கு கீழ் நோக்கி இறங்காம மேல் நோக்கி போறதும் சுத்த நிலைக்கு போறதுன்னு சொல்லி சொன்னீங்களா? மேல போனா அதுல வர்றது துரிய நிலைதான் சுத்தம், கீழே போறது வந்து அசுத்தம் சொன்னீங்களா? அப்ப அந்த மேல போகும்போது நம்மளோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இப்ப கீழே போக போக நம்ம தூக்கம், கனவு, உறக்கம் அப்படின்னு போகுதுல, அப்ப மேல போக போக நம்ம நிலை எப்படி இருக்கும்? அதுதான் இறைநிலையா இருக்கும். நம்ம 7வது சக்கரத்துக்கு போயிட்டாலே நாம இறைநிலை அடைஞ்சிருவோம். அப்ப அதுவே சுத்த நிலை தானே? சுத்த நிலையிலையும் நிறைய நிலைகள் இருக்கும். அதுக்கு மேலையும் இப்ப நம்ம தலைக்கு மேல அந்த தாமரைப்பூ மாதிரி 7வது சக்கரம் இருக்கு. அதுக்கு மேலதான் இறைவன் வந்து இருக்காரு அப்படின்னா, நம்மள மாதிரியே இறைவனுக்கு மேல மேல சக்கரங்கள் இருக்கும்போது நம்ம இன்னும் உயர்ந்த நிலைக்கு தானே போறோம். இப்ப அதுக்கு மேல இருக்கிற நிலை மியூட்ல இருக்கவுமா, அது இன்னும் உயர்வான நிலை. அதான் அந்த அமைதி அமைதி அந்த மாதிரியே தான் இருக்கும் என்ன? இப்ப அந்த புத்தருக்கு சொல்லுவாங்கல்ல, புத்தர் வந்து ஒரு இடத்துக்கு வந்தாருன்னா அவரை சுத்தி அந்த வைப்ரேஷன் வந்து இருக்கும். நம்ம அந்த வைப்ரேஷனுக்குள்ள போனாலே நமக்கு வந்து நோய் போயிரும். நம்ம ஏதாவது ஒரு டவுட் கேட்கணும்னு நினைச்சா கூட நமக்கே அந்த விடை தெரிஞ்சிரும்னு. அது அவரை சுத்தி அப்படியே போறதுதான். அப்ப அவருடைய
அந்த ஆன்மா வந்து இன்னும் மேல மேல போகும்போதுதான் அவங்களோட ஆறா வந்து அப்படியே கூடிக்கிட்டே போகும். அந்த மேல போக போக அவங்களுடைய அந்த இது வந்து உயருது. அவங்களுடைய சமாதி கிட்ட போனாலே அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குங்கிறீங்களா பிரியா? ஆமாங்கக்கா, இருக்கு. சமா இப்ப முன்னாடி அந்த புத்தருடைய க அவரை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, புத்தர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா நம்ம அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனா கூட நம்மளால கேட்க முடியாது. அந்த அவருடைய ஒரு வைப்ரேஷனுக்குள்ள போகும்போது நம்மள அறியாமலே நாம அமைதி ஆயிருவோம். நமக்கு அந்த எல்லாமே புரிஞ்சிரும். நம்ம கிட்ட எந்த கேள்வியுமே இருக்காது. அப்படியே நாமளும் அமைதி ஆயிருவோம். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது நீங்க ஏற்கனவே இந்த சொல்லியிருக்கீங்க. கோயிலுக்குள்ள போகும்போதுமே நமக்கு போகும்போது நிறைய கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஆனா அங்க சாமி கிட்ட போகும்போது நமக்கு அந்த ஒரு கேட்கணுங்கிற ஒரு இதே வராதுன்னு சொல்லி நீங்க ஒரு தடவை கிளாஸ்ல சொல்லியிருக்கீங்க. அந்த எல்லாமே நமக்கு மறந்துருவோம். ஏதோ சம்திங் அந்த இடத்துல ஒரு இதுதான் இருக்கும்ன்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. அது மாதிரிதான் இருக்குமா? நம்மதுக்குள்ள ஒரு அமைதி வந்துரும். ஓகே பிரியா, இது இன்னொருக்க போட்டு கேட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாகலாம். சரிக்கா. தேங்க்யூ பிரியா. ஓகேக்கா, தேங்க்யூக்கா.